இனிமேல் விஜய்க்கு கூட்டம் நடத்துவதற்கு ஊருக்குள்ளேயே அனுமதிக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் எல்லா இடங்களிலும் திரட்டப்படும். கோயம்புத்தூருக்கு வந்தால் கொங்கு மண்டலத்தில், மதுரைக்கு வந்தால் மதுரை, திருச்சிக்கு வந்தால் திருச்சி, இப்படிங்க ஒரு 5-6 மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை திரட்டி விட்டாலே ஊர் நாறிவிடும். அரசியலுக்கு அவர் வந்துட்டாரு, மக்களோட சந்திப்புன்னாச்சு. அப்புறம் நீங்க தனியா ஒரு பொட்டல்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊரும் இனிமேல் நம்மளுடைய ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நான் 4 தடவை நடக்கட்டும். திருச்சி நிலை குறைந்தது போல. திருச்சியில மற்றவர்களுக்கெல்லாம் என்ன கவலை? இவர் ஒரு மாநாடு நடத்துகிறார். இந்த சாதாரண மக்களுக்கு என்ன கவலை? அதில் அவன் மருத்துவமனைக்கு போகணும், வெளியே போகணும், கடத்தெருவுக்கு போகணும். சனிக்கிழமை அது விடுமுறை நாள் இல்லை. அவர்கள் போவது பூராவும் நின்று விட்டது. எல்லாமே நின்று விட்டது. திருச்சி தடுமாறியது. ஒரு தடவை தடுமாறினா உன்னுடைய மதிப்பை காட்டும். ஒவ்வொரு ஊருக்கும் நீ போவ, ஒவ்வொரு ஊர்லேயும் ஊர்வலம் நடத்துவா, ஒரு ஊர்லேயும் தடுமாறும். அப்புறம் நினைப்பார்கள், எங்களுடைய ஊருக்கு எதற்காக நீ அனுமதி கொடுக்குறாய், எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற கட்டம் வரும்.